ஹாய் அம்மா, ஹாய் அப்பா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு காலையில டிஃபன் வந்து நம்ம வீட்ல சூப்பரான ஒரு சப்பாத்தி அப்புறம் தக்காளி தொக்கு. ஓகே, கலர்ஃபுல்லா இருக்கு. தக்காளி தொக்கு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு எலுமிச்சை சோறு. அதாவது எலி சாப்பிட்டுட்டு எலி சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்ச எலுமிச்சை சோறு. உருளைக்கிழங்கு வறுவல். எப்படி உருளைக்கிழங்கு கலர்லயே கலகுதா? அப்ப என்ன அதிகம்னு சொன்னீங்கல்ல, இங்க பாருங்க. சரியா போச்சா? கலர்ன உடனே பேசுங்க, நீங்க பேசுங்க, நான் தான் டெய்லி பேசுறேன்ல. சரி சரி. இன்னைக்கு அம்மா வந்து சூப்பரா சமைச்சிருக்காங்க. உங்க வீட்ல எல்லாம் என்ன சமையல்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. சரியா? என்ன வீடியோ லேட்? இன்னைக்கு 8 மணி ஆகுது, இப்பதான் வீடியோ போடுறீங்க. என்ன லேட்? என்னன்னா நம்மள வந்து கலாட்டா சேனல், மெயின் சேனல் இருக்காங்கல்ல, அதுல இருந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருந்தாங்க. அம்மா செய்யற மசாலா பிசினஸ் இது எல்லாமே அவ்வளோ அழகா வந்து கண்ணார பாத்துட்டு அவங்களே ஆச்சரியப்பட்டு போற அளவுக்கு இருந்துச்சு. வந்து பாத்துட்டு இப்பதான் கிளம்புறாங்க. அப்படியே வந்து நம்மளோட வீட்டை எல்லாமே 7:30க்கு தான் கிளம்புறாங்க வீட்டுல இருந்து. மதியம் 3 மணிக்கு வந்தாங்க. அவ்வளவு ஒர்க் இருக்கு. சோ நீங்க பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாம் பாப்பீங்க. கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. அந்த கலாட்டா சேனலோட வண்டி வந்து நம்ம வீட்டுல நிக்கிறத பாத்துட்டு எனக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு. என்னன்னா பெரிய பெரிய விஐபிஸ் வீட்டு முன்னாடியே அந்த வண்டி நின்னு பாத்துருக்கலாம். நம்மளும் சாதாரண ஆளுங்க நம்ம வீட்டு முன்னாடி அதுவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஜய் நவீன் அண்ணா வந்தாங்க. ரொம்ப ஃபேவரட். அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளவு தங்கமா பேசுறாங்க எல்லாருமே. அம்மான்னு கூப்பிட்டாலே நான் அப்படியே மெல்ட் ஆயிடுவேன். என்ன குழந்தைங்க சாப்பிடாம போனாங்க, அதான் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்குமே வந்து ஷூட்டிங் பண்ண மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு தான் வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே இங்க ஷூட்டே கரெக்டா இருந்துச்சு. ஏன்னா ஹோம் டூர் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் நம்மள ஃபேமிலி இன்டர்வியூ உட்கார வச்சு எடுத்தாங்க, அண்ட் ஆஃபீஸ் டூர் எடுத்தாங்க. இது 3 எடுக்கிறதுக்கே இவ்வளவு டைம் ஆயிடுச்சு. சமைக்க முடியல, ஏன்னா அவங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு. அடுத்து ஏதோ ஃபேன்ஸ் மீட் ஏதோ இருக்கு, அங்க கேமரா எல்லாம் தேவைப்படுது, போகணும்ட்டாங்க. சரி பார்த்து போயிட்டு வாங்க, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வீட்டுக்கு போது சாப்பிடணும்னு சொன்னோம். நான் வந்து நிறைய சேனல்ல எல்லாம் நிறைய இன்டர்வியூ எல்லாம் பாப்பேன். அப்பெல்லாம் நான் யோசிப்பேன், பசங்க கிட்ட கூட சொல்லி கவலைப்படுவேன். நம்மளும் தான் வந்து என்ன சொல்றது, மசாலா இதெல்லாம் ரொம்ப வருஷமா ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம், இவ்வளவு தரமா கொடுத்துட்டு இருக்கோம். நம்மலாம் இன்னும் வந்து என்ன சொல்றது, ஆண்டவன் கண்ணுக்கு தெரியல போல இருக்கு இன்னும் அப்படின்லாம் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா அதுக்கு எல்லாம் என்ன சொல்றது சேர்த்து வச்சு இப்ப லைன் பை லைனா வருது. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது எனக்கு. ஏன்னா இது நம்மளோட 3வது சேனல். ஆமா, ஃபர்ஸ்ட் கலாட்டா பிங்க், அப்புறம் ஐபிசி மங்கை, இப்ப வந்து கலாட்டாவோட மெயின் சேனல் கலாட்டா தமிழ். அவங்கதான் இப்ப வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு. என்ன சொல்றது, அதான் வீடியோஸ் அப்லோட் பண்ண லேட் ஆயிடுச்சு. 2 டே ஸ்பெஷல் போட முடியல. காலையில வீடியோஸ் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சரி அவங்க இப்பதான் கிளம்புனாங்க. அதே போல அவங்களோட வீடியோஸ் வந்த பிறகு லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறோம். இன்னொரு ரீசனும் இருக்கு. இன்னைக்கு வந்து பேங்க்ல இருந்து வந்திருந்தாங்க. நம்ம வந்து வீடு கட்ட போறோம் இல்லையா, அதுக்கு லோன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அதுக்காகவும் பேங்க்ல இருந்தும் வந்திருந்தாங்க. காலையில ஃபுல்லா அம்மா அங்க இருந்தாங்க, நான் வீடு ஏற கட்டிட்டு இருந்தேன். நாய் படாத பாடா இருக்குது, பட்டுட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன சொல்றது, சின்ன வயசுல நானுமே அப்பாவுமே அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம். அதனால அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கிறோம். இதுக்கு பின்னாடி, இந்த கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கு. அதை நினைச்சுதான் ஓடுறோம். ஒவ்வொருத்தருக்குமே அதுதான் லைஃப்ல நடக்குது. இப்ப கஷ்டப்படுறமே அப்படின்னு யோசிக்காதீங்க, கண்டிப்பா ஒரு நல்ல லைஃப் இருக்கும். அம்மா வந்து வேற லெவல்ல சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு குடி. இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். என்றும் வாழ்க வாழ்க வளத்துடன். Spread positivity. நீங்க சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். Spread positivity. Love you all. Bye bye. வாழ்க வளத்துடன்.